உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Very good morning and Merry Christmas. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கர்த்தர் நம்மை இந்த ஆராதனையிலே ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும், பேசும். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். நீர் இன்றைக்கு எங்கள் நடுவிலே வந்து உலாவி எங்களிலே வாசம் பண்ணி எங்களிலே ஆளுகை செய்து
நீர் மகிமைப்படுவீராக. துவக்கம் முதல் முடிவு வரை இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை ஆன்லைன் சர்வீஸ் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Welcome to our online Sunday service, and it happens to be also Christmas Day, and so it is a Christmas service. இது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை. இன்றைக்கு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை பணிந்து கொள்வோம். Let us worship the Lord, and the worship today will be taken by Brother Sam Moses. Thank you, Sam. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த விசேஷித்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. சமாதானத்தை கொடுக்க இயேசு பிறந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? இழந்து போனவைகளை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். சமாதானத்தை கொடுக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார், மீட்பை கொடுக்க வந்தார். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், நன்மைகளை இழந்து போயிருக்கலாம். மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் நம் வாழ்க்கையை கொடுக்கும் போது, இயேசுவே நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே என்று சொல்லும் போது, நிச்சயமாய் நாம் இடிந்து போயிருக்கிற வாழ்க்கையை மீண்டுமாய் கட்ட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, இடிந்து போயிருக்கிற என் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் கட்டுவார், மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார். அவர் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த வேளையிலும் சேர்ந்து சில பாடல்களை பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தியை சாற்றிடுவோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. பாடுவோம். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். தாழ்மையில் பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பாடுங்க. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இயேசு லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமான நாமம், ஆலோசனை கர்த்தர். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். 1000-10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. என் உள்ளத்தில் பிறந்தீரே, என்னை ரட்சித்தீரே, மீட்டு கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சிந்தவனும் பாடலை பாடலாம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி, தேவனுக்கே மகிமை, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும்
உண்டாவதாக. ஹalleluya. நாம் சேர்ந்து எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. பாடுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஆமென். உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுவோம். ஐயா வாழ்க. இயேசு நாமத்தை உயர்த்தலாமா? உம் நாமம் வாழ்க. ராஜாதி ராஜா, ஓ வாழ்க. உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. எல்லாரும் சொல்லுவோம். உங்க நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே. வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமமே. ஓ ரபபா ஷேகியாத்துரோ, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும்
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. காவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. சொல்லுவோம், பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. சொல்லலாம், ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. மீண்டுமாய், ஐயா வாழ்க ராஜாதி ராஜாவே, பூமியை ஆளுகை செய்த வந்தவரே. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சொல், எல்லா எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி, we exalt you Lord, we exalt your name. அவர் நாமம் அதிசயமான நாமம். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை.
துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great, for you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசனா, 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 அல்லேலூயா, ஓசனா. One last time, hallelujah, hallelujah, ஓசனா. We worship you, Lord. நீங்கள் கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாவதாக, தேவ சமாதானம் உண்டாவதாக சொல்லுவோம். அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are.
Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. That is who you are. That is who you are. One more time. Waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 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 வழி செய்பவர், அற்புதமானவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஓ நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திர, நீரே பாத்திர, நீரே பாத்திர, நீரே நீரே பாத்திர, நீரே பாத்திர. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல தெய்வமில்லை. கடைசியாக கைகளை உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, இயேசுவே, நீர் பாத்திரரே, இயேசுவே, நீர் பாத்திரரே. Oh, we exalt you, Lord. We magnify your name. We exalt your name. We exalt your name. Name above all names. We lift you, Lord. We praise you, Jesus, Abba Father. We exalt you, Lord. Oh, Rabbana Kadara. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. We give you glory and honor to your name, O God. உமக்கே எல்லா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Sam, for that lovely worship. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு
அவருடைய பிறப்பிற்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரத்தில் ஒன்று அவரை ஆராதனை செய்வது. சின்சியரா அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று இயேசு சொன்னார். அது இந்த காலம்தான். We must worship him in spirit and in truth. தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள், அதே நேரத்தில் ஜெப நேரமும் நமக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, டேக் நோட். ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆன்லைன் ஆராதனை 9 மணிக்கு இருக்கும். பிசிக்கல் சர்வீஸ் வருகிறவர்கள் எங்களுடைய ஆராதனை காலை இலே திருவாடுதுறை ஹாலில் வைத்து நடைபெறும். தகவல் வேண்டும் என்கிறவர்கள் எங்களை ஃபோன் பண்ணி கேளுங்கள். விழிப்பு ஆராதனை 31 நைட்டு, 31ஆம் தேதி இரவு விழிப்பு ஆராதனை நமக்கு it will not be physical in-person service, only online service. இரவு இந்தியன் டைம் 10:30 மணியிலிருந்து அதிகாலை 1:30 மணி வரைக்கும் இந்தியன் டைம் படி நமக்கு புது வருட விழிப்பு ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபை விசுவாசிகள் ஃபிசிக்கல் சர்வீஸ்க்கு வருகிறவர்களும் ஆன்லைனில் தான் பார்ப்பார்கள். ஸோ வி வில் ஹேவ் குட் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் மற்றவர்களையும் அழைத்து உங்கள் வீடுகளிலே ப்ரிப்பேர்டாக இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க. குளிச்சுட்டு ஒரு சர்ச்சுக்கு போகிற மாதிரி பைபிளோட நீங்கள் நோட் புக்கோடு வந்து உட்காருங்க. கர்த்தர் நம்மோடு கூட புது வருடத்திற்கான டைரக்ஷனை பேசுவார். ஜெபத்தோடு இணைந்து நாம் ஆராதனையிலே கலந்து கொள்வோம். ஆமேன். இன்னும் நமக்கு ஒரு வாரம் இருக்கிறது புது ஆண்டுக்குள் போவதற்கு. பிரியமானவர்களே, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ரெண்டு காரியம் என்கரேஜ் பண்ணுறேன். ஒன்று, பிஃபோர் த நியூ இயர் பிகின்ஸ் செட்டில் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிடுங்க. யாரோடும் பேசாமல் இருக்கிறது, மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி காரியத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுங்க. ரெண்டாவது, தேங்க் பண்ண வேண்டியவர்களை நீங்கள் தேங்க் பண்ணுங்க. ஒரு 10 பேரையாவது உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், அவர்களை பார்த்து பேசுங்க அல்லது ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் the way that he has brought people into your lives. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தர் பயன்படுத்தினவர்களையும் நீங்கள் தேங்க் பண்ணுங்க. That's always good. It will position you for a better life, blessed life in the year to come. இன்னொரு காரியம் கூட கூட்டி சொல்லுகிறேன். மூன்றாவதாக, ரிமெம்பர் த புவர். ஏழை எளியவர்கள் யாரையாகிலும் நினைத்து உங்களை விட லெஸ் ஃபார்ச்சுனேட்டாக இருக்கிறவர்களை ரீச் அவுட் பண்ணி அவங்கள நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. ஆமேன். ஸோ கிறிஸ்மஸ் ஆராதனை ஃபிசிக்கல் சர்வீஸில் இன்றைக்கு ஃபார் விடோஸ் we are giving out sarees and bedsheets. as many widows can come and receive. அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆராதனையில் அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். பீகாரில் அநேக விடோஸ்க்கு பிளாங்கெட் நாங்கள் கொடுத்தோம். பிசைட்ஸ் த வின்டர் க்ளோதிங் தட் வி கேவ் ஃபார் அவர் மிஷனரிஸ். ஆமேன். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் த புவர். ஒன்று, நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் செட்டில் பண்ணுங்கள் ஆண்டவரோட, மனிதர்களோட. ரெண்டாவது, தேங்க் பண்ண வேண்டியவங்களை தேங்க் பண்ணுங்கள். மூன்றாவது, ரிமெம்பர் த புவர். ஆமேன். பிரைஸ் காட். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த வருட ஆரம்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொண்ட காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், இந்த வருடத்திற்குள்ளே செய்யும் என்று கேட்ட காரியங்கள், நாங்கள் இந்த வருஷத்திற்குள்ளே செய்து முடிப்போம் என்று தீர்மானித்த காரியங்கள், பல காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் அலசி பார்க்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் சைடில் உள்ள குறைகள் குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னியும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கூட இந்த ஒரு வாரத்தில் துரிதமாக செய்ய எங்களை பலப்படுத்த முடியும். நீர் செய்ய விரும்புகிற காரியத்தை துரிதமாக எங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும். ஆண்டவரே, மிரக்கிள்ஸ் என்ற காரியத்தை நாங்கள் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷத்துல டெய்லி மிரக்கல் என்ற காரியத்தை எம்பசைஸ் பண்ணோம். ஆண்டவரே, நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்க, அடியனுக்கு நிறைய செஞ்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டெய்லி மிரக்கல் தொடர்ந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு வாரத்துல இந்த 7 நாட்கள் ஆண்டவரே, இந்த இயர் முடியறதுக்கு முன்பாக டெய்லி மிரக்கல்ஸ் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அனுபவிக்கட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். எல்லைகள் பெரிதாகட்டும் என்று 2 வருஷமா ஜெபம் பண்றோம். லார்ட், லெட் அவர் பவுண்டரிஸ் பி என்லார்ஜ்ட். ஆண்டவரே, எல்லை பெரிதாகட்டும் என்று நாங்கள் ஜாபேஸ் பிரேயர் 2 வருஷமா ஜெபம் பண்றோம். நீர் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே வருகிறீர். அதே போல ஆண்டவரே, எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆன்லைன் வியூவர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லைகள் பெரிதாகட்டும், இன்ஃப்ளூயன்ஸ் பெரிதாகட்டும். கர்த்தருடைய அனுக்கிரக கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் தகப்பனே. அற்புதங்கள், என்லார்ஜ்மெண்ட், உம்முடைய கரம், பாதுகாப்பு, மோர் இன்ஃப்ளூயன்ஸ், மோர் பவர், மோர் பிளெஸிங்ஸ், மோர் கெப்பாசிட்டி, மோர் ப்ரொடெக்ஷன், மோர் மிரக்கல்ஸ். அப்பா, இப்படியே நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தான். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. ஜனவரி 8ஆம் தேதி நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் 9 மணிக்கு இங்கே நடக்கிறது போல, இப்பொழுது இருக்கிறது போல இருக்காது. ஆனால் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஜனவரி 8. ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா வர்றாங்க. லைவாக அங்கே நடக்கிற ஃபிசிக்கல் சர்வீஸை உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம். We will inform more about this and give you the link once it is generated. ஜனவரி 8ஆம் தேதி காலை சரியா 9 மணியிலிருந்து 1 மணி வரை 4 மணி நேரம், 4.5 மணி நேரம். It's a marathon service, but it's going to be a good service. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் will give 2 messages. 2 செய்திகளை அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed. So tune in பண்ணுங்க, மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இதை குறித்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிசிக்கல் கேதரிங்க்கு வர விரும்பினால், if you are interested to come for the physical gathering, it is at VGP Golden Beach Resort. காலை 8 மணிக்கெல்லாம் நாங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 9 மணிலேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிப்போம். So please do join if you are someone in Chennai. It's going to be very special. ஒரு 8-10 சர்ச் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மிஷன் மைண்டட் சர்ச்சஸ் இதை செய்கிறோம். So it's going to be huge. It's going to be high impact meeting. அதில் விழுப்புரத்தில் இருக்கிற மிஷனரிஸ் இப்போ அவுட்ரீச்காக போகிறாங்களே, அந்த 16 பேர், அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். So it's going to be quite an interesting service. ஆமென். Praise God. கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன், மகிமையின் தேவன் இவர் மனிதனாய் வந்தாரே என்ற ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடுவார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். உலகத்துல எவ்வளவோ அதிசயமான காரியங்கள் நடந்தது. சரித்திரம் அதை பதிவு செய்திருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் இருந்தாலும், இந்த அதிசயங்களில் எல்லாம், அற்புதங்களில் எல்லாம் மேலான ஒரு காரியம் தேவன் மனிதனாய் வந்ததுதான். எவ்வளவு அன்பு! வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். அந்த அன்பை பாடுவோம். தேவன் மனிதனாக வந்த அந்த அன்பை பாடுவோம். மகிமையின் தேவன் இவர், அவர் மனிதனாய் வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர் என்னை தேடி வந்தார், அவர் உங்களை தேடி வந்தார். ஆமென். அந்த பாடலை பாடுவோம்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் தேவனிவர் மனிதனாய் வந்தாரே, மண்ணோரின் பாவம் போக்க மனுவேலன் பிறந்தாரே. மகிமையின் தேவனிவர் மனிதனாய் வந்தாரே, மண்ணோரின் பாவம் மனுவேலன் பிறந்தாரே. இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். மன்னரே ஆனாலும் மண்ணை நாடி, தெய்வமே ஆனாலும் என்னை தேடி. மன்னரே ஆனாலும் மண்ணை நாடி, தெய்வமே என்னை தேடி. வந்ததையும் தந்ததையும் எண்ணி பாடுவே, விந்தையிலும் விந்த இதை சொல்லி பாடுவே. இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். மகிமையின் தேவனிவர் மனிதனாய் வந்தாரே, மண்ணோரின் பாவம் போக்க மனுவேலன் பிறந்தாரே. மகிமையின் தேவனிவர் மனிதனாய் வந்தாரே, மண்ணோரின் பாவம் போக்க மனுவேலன் பிறந்தாரே. இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம். உலகிலே ஒளியாய் வந்தீர் என்னை மீட்க, தம்மையே பலியாய் தந்தீர் விண்ணில் சேர்க்க. உலகிலே ஒளியாய் வந்தீர் என்னை மீட்க, தம்மையே பலியாய் தந்தீர் விண்ணில் சேர்க்க. பொன் வெள்ளியும் தந்திட்டாலும் ஈடில்லையே, என்னில் தங்க உள்ளம் தந்தே வந்தாளுமே. இனி இல்லையே துன்பம், எந்நாளுமே இன்பம்.
பாவம் போக்க மனுவேலன் பிறந்தாரே. இனி இல்லையே துன்பம், என்னாளுமே இன்பம். இனி இல்லையே துன்பம், என்னாளுமே இன்பம். என்னாளுமே இன்பம், என்னாளுமே இன்பம். Blessed Christmas to all of you. உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மைகள், சகல ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேருவதாக. இறைவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற வேளையில் உம்முடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும். தேவதூதன் வந்து உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் கொடுத்த மாறுத்தரத்தையும் நாங்கள் வாசிக்கிறோம். Lord, may we have a revelation of why you came as a human being. மனிதனாக நீர் ஏன் அவதாரம் எடுத்தீர்? உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மைகள் என்ன? நீர் மனுக்குலத்திற்கு செய்ய வந்த காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய பிறப்பிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சரியான மாறுத்தரம் என்ன என்பதையும் எங்களுக்கு நீர் விளக்கிச் சொல்லும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லும் பொழுது இது பல விதத்திலே கொண்டாடப்படுகிறது. This birth of Jesus is celebrated in many different ways. இயேசுவை அறிந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், இயேசுவை அறியாதவர்களும் கொண்டாடுகிறார்கள். For many, this is cultural program. For some, it is commercial value கொண்டு வருகிற ஒரு காரியம். கமர்ஷியல் கிறிஸ்மஸ், கல்ச்சரல் கிறிஸ்மஸ், ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். சரித்திர கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறது. அது நல்லது. அதைத்தான் இன்றைக்கு உலகம் செய்து கொண்டு இருக்கிறது, திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அண்ட் ரைட்லி சோ, நத்திங் ராங் வித் தட். அது ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ். இயேசு பூமியிலே அவதாரம் எடுத்த பொழுது அவர் சரித்திரத்தை 2ஆக பிரித்தார். கிமு, கிபி என்று சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் சரித்திரத்தை பிரிக்கிற ஒரு நபராக இந்த பூமியிலே அவர் ஒரு கற்பனை காவியத்திலே பிறந்தவர் அல்ல. அவர் ஒரு சரித்திர புருஷன். He was a historical person. அவர் பூமியிலே அவதரித்த காலத்தை மையமாக கொண்டு சரித்திரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. That is, if we remember that 2000 years ago, the birth of Jesus in a small town called Bethlehem,
That is historical Christmas, சரித்திர கிறிஸ்மஸ். What is cultural Christmas? அதாவது பாரம்பரியமாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதுல இயேசு மையமாகவே இருக்க மாட்டார். கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், கிறிஸ்மஸ் ஸ்டார் இருக்கும், கிறிஸ்மஸ் குடில் இருக்கும். அங்கே சாண்டா கிளாஸ் என்ற ஒரு நபர் உலாவி வருவார். People are very happy, but the one person who is completely forgotten in cultural Christmas, sadly to say, is Jesus. நிறைய பேர் பாரம்பரியமாக இதையே கொண்டாடி கொண்டு, அப்புறம் அதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஃபேமிலி கெட் டுகெதர் இல்லையா, அப்புறம் லீவு, அப்புறம் டிஸ்கவுண்ட்ல பொருட்கள் வாங்குறது, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் டர்க்கி ஃபார் கிறிஸ்மஸ், இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஸோ தே ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் தே திங்க் இட் ஷுட் பி டன் when it comes to Christmas, and they don't quite fully have a revelation of who Jesus is. யார் இயேசு என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளாமலேயே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது நிறைய பெயர் கிறிஸ்தவ குடும்பத்திலே உள்ளவர்கள் பாரம்பரியமாக அனுசரிக்கிறதான ஆச்சாரங்களை, பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருவார்கள். They even burst crackers, they have balloons, they have decorations. இப்படி பல காரியங்கள் உண்டு. அது கல்ச்சரல் கிறிஸ்மஸ், ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ். அடுத்து கல்ச்சரல், கலாச்சார கிறிஸ்தவ பண்டிகையாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது கமர்ஷியல் கிறிஸ்மஸ். இந்த நாட்களில் நிறைய ஷாப்பிங் மால்லாம் பாருங்க, அவங்களே there is nothing to do with Christianity there, பட் ஆனால் பிஸ்னஸ் அட்ராக்ஷனுக்காக அவர்கள் டெக்கரேட் பண்ணுவதும் மாலை, அப்புறம் சாண்டா கிளாஸை உலாவ விடுகிறதும் மிட்டாய் கொடுக்கிறதும், இது போன்ற காரியங்கள் நீங்கள் ஷாப்பிங் மால்ஸில் பார்க்கலாம். சிங்கப்பூர் தேசத்தில் ஆர்ச்சர்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு ரோடு, இப்போ சென்னை என்று எடுத்துக்கொண்டால் மவுண்ட் ரோடு என்று இருக்கிறதே, அதுபோல சிங்கப்பூரில் உள்ள மெயின் ஸ்ட்ரீட் அது ஆர்ச்சர்ட் ரோடு. அந்த ஆர்ச்சர்ட் ரோட்டில் கிறிஸ்மஸ் மாதத்தில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக எல்லா ஷாப்பிங் மாலும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கும். இன்ஃபேக்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் gives them an award. எந்த ஷாப்பிங் மாலு பெஸ்ட்டாக இருக்குதோ, டெக்கரேட் பண்ணியிருக்குதோ, அதற்கு ஒரு பெரிய ஒரு அவார்டு இருக்குது, some $100,000. செகண்ட் பெஸ்ட் இருக்கிறதுக்கு ஐ திங்க் some $75,000. அதே போல் மூன்றாவது பெஸ்ட்டுக்கு $50,000, சம்திங் லைக் தட். ஏன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக சிங்கப்பூர் கவர்மெண்ட் டூரிசம் போர்டு ப்ரொமோட் பண்ணுகிற ஒரு காரியம். ஆனால் சில ஷாப்பிங் மால்ல அந்த $100,000 அந்த அவார்டை வாங்குறதுக்காக அவர்கள் சம்டைம்ஸ் they even spend up to $200,000. அந்த மாலை கம்ப்ளீட்டா அவங்க அந்த கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்றது. அந்த ஹோல் ஆர்ச்சர்ட் ரோட்ல கிறிஸ்மஸ் மந்த்ல நீங்க வாக் பண்ணீங்கன்னா it will be a good sight. நீங்க கிறிஸ்மஸ்க்கு போகிறவர்களாக, சிங்கப்பூருக்கு போகிறவர்களாக இருந்தால், and if you happen to be in the month of December, you must not miss walking through the Orchard Road. I lived there for 6.5 years, and for almost 1.5 years I lived just besides Orchard Road. When I was in the Bible college, என்னுடைய ஹாஸ்டல் just பக்கத்துல இருந்துச்சு, almost 2 minutes walk to Orchard Road. ஸோ நான் பார்த்திருக்கேன் அதிகமாக. அங்கே பாருங்க, அது கமர்ஷியல் கிறிஸ்மஸ். அதுல இயேசு என்ற நபர் எங்கேயும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கவே மாட்டார்.
இயேசுவை குறித்து யாரும் நினைத்திருக்கவே மாட்டார்கள். இட்ஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ். இங்க பாருங்க, கல்ச்சரல் கிறிஸ்மஸ், கமர்ஷியல் கிறிஸ்மஸ், ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ், 3 காரியத்தை பார்த்திருக்கிறோம். சரித்திர கிறிஸ்மஸ், கலாச்சார கிறிஸ்மஸ், பொருளாதார வர்த்திப்புக்காக வியாபார நோக்கத்தோடு கொண்டாடப்படுகிற ஒரு அணுகுமுறை. But let me tell you, the best Christmas that you can have or celebrate is personal Christmas. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். ஆனால் அது அவசியம், பூமியிலே அவர் தோன்றுவது, அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருடைய உள்ளத்திலும் அவர் பிறக்க விரும்புகிறார். Jesus wants to be born in every heart. So the title of my sharing today is Make Your Heart a Bethlehem. உங்கள் உள்ளத்தை பெத்லகேமாக மாற்றுங்கள். Allow Jesus to be born in you. And that is the best Christmas that you will ever celebrate. எனக்கு இந்த அனுபவத்தை ஒரு 37 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்தார். ஓரளவிற்கு அம்மா வழியில பார்க்கும் பொழுது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், அப்பாவுடைய வழியிலே பார்க்கும் பொழுது டோட்டலா ஹிந்து ஃபேமிலி. ஸோ நாங்கள் ஆலயத்திற்கு போனதே கிடையாது. ஸோ எங்களுக்கு இயேசு பிறந்தார் என்ற காரியங்கள், கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க, அந்த சாண்டா கிளாஸ் எல்லாம் வரதுனால எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் we never had anything to do with Christmas. வீட்டில் துணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் கொண்டாட மாட்டாங்க. ஸோ ஆலயத்திற்கும் போனதில்லை, பண்டிகையை கொண்டாடினதும் இல்லை. இப்படித்தான் நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது. ஆனால் when I was 19, when my father passed away, என்னுடைய அப்பா மரித்த பொழுது, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். குடும்பத்தின் தலைவரை இழந்த நீங்கள், இயேசு விதவைகளை விசாரிக்கிறவர், அனாதைகளை ஆதரிக்கிறவர், உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார், வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை சொன்ன பொழுது, ஆறுதலுக்காகத்தான் நான் திருச்சபைக்கு சென்றேன். அங்கே போன பொழுது, இறை வார்த்தையை கேட்ட பொழுது, இவர்தான் இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் வழியாக இருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொண்ட பொழுது, என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். என் உள்ளத்தை திறந்து கொடுத்தேன். என் உள்ளத்திலே இயேசுவே வாரும் என்று சொன்னேன். And that is what I'm talking about, personal Christmas. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று 2ஆக பிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டமான, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றம் வந்தது. எப்படி சரித்திரத்தை 2ஆக பிரித்தாரோ இயேசு, கிமு கிபி என்று நாம் சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். So the best way to celebrate Christmas is to allow Jesus to come into your heart. இதுவரை நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுக்காமல் இருந்தால், இயேசுவுக்கு உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து தங்க விரும்புகிறார். அண்ட் உள்ள வந்து தங்குகிறது மட்டுமல்ல, அவரையே ஆளுகை செய்கிறவராகவும் நீங்கள் அனுமதிக்கணும். Not just allow him to be a resident in your heart. Allow him to be the president of your life. Let him take the preeminent place. Let him take the preeminent place. அந்த முக்கியமான ஒரு இடத்திற்கு, ஆளுகை செய்கிற கர்த்தத்துவத்திற்கு
விட்டு கொடுங்கள். For some of you, Jesus is just a resident in your heart. But allow him to be the president. Allow him to rule over your life. Amen. சரி, இயேசு எதற்காக உலகத்திற்கு வந்தார்? இறைவன் மனிதனாக அவதரித்த ஸ்டோரி தான் the birth of Jesus. இறைவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. There is no beginning, there is no end. ஆனால் இந்த காலாகால வரையறை இல்லை, ஒரு லிமிட் இல்லை, ஒரு ஆரம்பம் இல்லை, ஒரு முடிவு இல்லை. அப்படிப்பட்ட நித்தியத்திலே இருக்கிற இறைவன் மனிதனுடைய காலத்திலே மனித அவதாரம் எடுத்து தோன்றி மனிதனுக்கு நன்மை செய்ய, மனிதனுக்கு அவனாலே செய்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை செய்ய இறைவன் மனுஷனாக வெளிப்பட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இறைவன் அவர் அனுப்பின அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவினுடைய பிறப்பு பிதாவினுடைய அந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின, அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அன்பை அது வெளிப்படுத்துகிறது. இந்த இயேசு பூமியிலே வந்த பொழுது அவர் என்ன செய்தார் அல்லது எதற்காக வந்தார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிதாவின் அன்பை வெளிப்படுத்த இயேசு பூமியிலே அவதரித்தார். To reveal the love of the Father, Jesus was sent. 1 யோவான் 4:9 வசனத்தை நான் வாசித்தேன். இறைவனுடைய அன்பு எவ்வளவு மனிதன் மேல என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு தேவனின் உன்னத செயல்தான் இயேசுவின் பிறப்பும் வாழ்க்கையும் அவருடைய தியாக மரணமும். அடுத்து இயேசு எதற்காக வந்தார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 19 verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வெளிப்பட்டார். The Son of Man came to seek and to save the lost. காணாமல் போன ஆடை ஒரு மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறது போல வழி தப்பி போன மனுக்குலத்தை மறுபடியுமாக மீட்டெடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு வெளிப்பட்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மூன்றாவதாக the purpose of Jesus coming. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பிசாசினுடைய சக்திகளை அழித்து போடும்படி இயேசு பூமியிலே அவதரித்தார். இந்த இயேசுனுடைய பிறப்பை முன்னிட்டு மனுக்குலத்திற்கு உண்டாகிற செய்தி என்ன? இயேசுனுடைய பிறப்பின் காலத்திலே விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிற செய்தி என்ன? ஒரு 3 சம்பவத்தை, ஒரு 3
வேத வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கவனியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது இயேசுவுடைய பிறப்பின் சம்பவத்திற்கு முன்பாக நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இயேசுவுடைய பிறப்புக்கு ஜஸ்ட் பிஃபோர் நடக்கிற ஒரு சம்பவம். அடுத்து இயேசு அந்த சூப்பர் நேச்சுரல் கன்செப்ஷன் உண்டாகிறதே மரியாளுடைய வயிற்றிலே, அந்த சம்பவம். மூன்றாவது, இயேசு பிறந்து விட்டார். இயேசுடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிற சம்பவம். அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3 incidents. லூக்கா 1:13, லூக்கா 1:30, லூக்கா 2:10. இந்த 3 சம்பவத்திலும் ஒரு தேவதூதன் தோன்றுகிறான். There is this appearance of an angel. 3 angelic visitations all around the birth of Jesus. 1 before the conception of Jesus, 2 at the conception of Jesus, number 3 after the birth of Jesus. The entire 3 appearances of the angel all happened within a period of probably 15 months to 16 months. 15-16 மாதங்களுக்கு இடையிலே நடந்த 3 angelic appearances. இதில் 2 சம்பவம் பெத்லகேம் என்ற பகுதியில், யூதேயா பகுதியில் நடந்தது. இயேசுனுடைய கன்செப்ஷன், அந்த சம்பவம் நாசரேத் என்ற ஊரில் நடந்தது. நல்ல கவனிங்க. இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவதூதன் தோன்றும் பொழுது சொல்லுகிற காரியம், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, your prayers are heard. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கிடுங்க. முதலாவது ஏஞ்சலிக் அப்பியரன்ஸ்ல, முதலாவது தேவதூதனுடைய சந்திப்பில், விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்த செய்தி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இரண்டாவது லூக்கா 1:30, பயப்படாதே மரியாளே, பயப்படாதே. முதலாவதாக சகரியாவே பயப்படாதே. இங்கே மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். You have found favor with God. Fear not, your prayers are heard. Fear not, you have found favor with God. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். மூன்றாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மேய்ப்பர்களே பயப்படாதிருங்கள். Shepherds, fear not. இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். I bring good news. கவனிங்க, இந்த 3 செய்தியிலும் தேவதூதன் என்பது விண்ணுலகை சேர்ந்த ஒரு ஜீவன். இந்த 3 சம்பவத்திலும் இந்த தேவதூதன் வந்து சொல்லுகிற செய்தி ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு. So if I can put it together, இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்த்தால், விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிற செய்தி என்ன? இயேசுவுடைய பிறப்பை முன்னிட்டு, even around the birth of Jesus, what is heaven's message to earthly mortals என்று நீங்கள் டீகோட் பண்ணினால்,
மூன்றிலும் வருகிற பொதுவான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. Fear not. Today, I might not be an angel, but who is an angel after all? An angel is a messenger from God. And I would like to proclaim the very same words that was echoed 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த இயேசுனுடைய பிறப்பின் அந்த காலகட்டத்திலே விண்ணுலகிலிருந்து வந்த செய்தியை இன்றைக்கு நான் மறுபடியுமாக உங்களுடைய காதுகளுக்கு கேட்கும்படியாக, நான் எதிரொலிக்கும்படியாக நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Fear not. This is heaven's message to earthly mortals during this season of Christmas. இந்த இயேசுனுடைய பிறப்பின் காலத்திலே விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிற செய்தி. Fear not. Do you know something? The Bible has 366 fear nots. பயப்படாதே என்ற வார்த்தை சொற்றொடர் ஆங்கிலத்தில் fear not என்று வரும். தமிழ்ல ஒரே வார்த்தை பயப்படாதே என்ற வார்த்தை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 366 முறை வருகிறதாம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தானே. 4 வருஷத்திற்கு ஒரு முறை லீப் இயர், அதுல ஒரு நாள் கூட. அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு பர்டிகுலர் டே நீங்க பயந்து தொலைச்சிடக்கூடாதுல்ல. அது போலதான் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே 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 என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. தேவன் வேதம் முழுவதும் பல முறை தேவ மனிதர்களுக்கு பொதுவாக அவருடைய ஜனத்திற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. இயேசு ஒரு முறை அவர் சீஷர்கள் கொந்தளிக்கிற கடலிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார். வந்து பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு வந்து பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். The word fear not is around the birth of Jesus. That is heaven's message. And when Jesus was on earth, he repeatedly used this phrase. அவர் மறுபடி யூஸ் பண்றாரு. அவர் உயிர்த்தெழுந்தவராக வந்த பிறகும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. So really Jesus came to remove fear from the human heart. இன்றைக்கு பலவிதமான பயங்களினாலே மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். I wonder what fear is gripping you right now. எப்படிப்பட்ட பயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பல காரியங்களுக்கு பயம். இருட்டை கண்டு பயம், தனிமையிலே இருப்பது பயம், ஹைட் அதை குறித்த பயம், இதை ஃபோபியா என்று சொல்லுவார்கள். பட் இதெல்லாம் ஜெனரலான காரியம். ஆனால் எதிர்காலத்தை குறித்த பயம், கடன்காரர்களை குறித்த பயம், இப்படி பல பயங்களிலே இங்க பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் பலவிதமான பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. புது புது வியாதிகள், புது புது நோய்கள், மருந்து கண்டுபிடிக்கப்படாத புதிய வியாதிகள் மனுக்குலத்தை வந்து தாக்குகிறது. யுத்தங்கள், தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள், இந்தியா சைனா கான்ஃப்ளிக்ட், இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட், ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட். இப்படி உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடமும் சேஃபான இடமாக தெரியவில்லை. பணம் நிறைய சேர்த்து வைக்கிறார்கள், ஆனால் திடீரென்று அதனுடைய வேல்யூ டிராப் ஆகி விடுகிறது. எக்கானமி இஸ் நாட் ஸ்டேபிள். பயம். பணம் இருக்கும் பொழுது பணத்தை பாதுகாக்கிற ஒரு பயம்.
பணம் இல்லாத பொழுது என்ன செய்வேன் என்ற அந்த கையில காசு இல்லாத சூழ்நிலையில வருகிறதான அச்சங்கள், பலவிதமான ஃபியர்ஸ்ல இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். புருஷன் பயம், மனைவி பயம், பெற்றோர் பயம், இப்படி பலவிதமான பயங்கள் உண்டு. சிம்பிளா எடுக்க போனா கற்பாம்பூச்சி பயம் இல்லையா, பல்லி பயம், இப்படி சில பயங்கள் எல்லாம் உண்டு. பட் பயம் என்பது the fear factor came only after the fall of human being. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது இல்லாத ஒரு உணர்வு, அவர்கள் விழுந்து போன பிறகுதான் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். Fear is an emotion that came after the fall. விழுந்து போன மனிதன் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே அந்த பயம் வந்தது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பினாலே நிறைந்து ஆண்டவருடைய அன்பையும் புரிந்து கொண்டு வாழுகிறவர்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். I repeat again, the Lord wants to set you free from every kind of fear. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஜீவ ஊற்று. The fear of the Lord is the only fear that you and I should have. And every other fear will cripple you, will paralyze you, will hold you back. ஒரே ஒரு பயம்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை, தெய்வ பயம். தெய்வ பயம் என்றால் அவர் பக்கத்தில் அணுக முடியாமல் இருக்கிற பயம் அல்ல, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுப்பது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெஸ்பெக்ட். ஆமென். இயேசுனுடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மைகள், பிதாவின் அன்பை அவர் வெளிப்படுத்த வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். 3 சம்பவத்தை சொல்லி பயப்படாதே என்ற செய்தி. வரப்போகிற வருடம் எப்படி இருக்குமோ, இன்னும் புது புது வியாதி வரும் என்று சொல்லுகிறார்களே, பல அன்சர்டனிட்டிஸ் ஆஃப் லைஃப், பல காரியங்களை குறித்து பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு சொந்தமானவர் அல்ல, முழு உலகத்திலே உள்ள யாவருக்கும் சொந்தமானவர். ஜீசஸ் belongs to all. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, அவர் முழு உலகத்திற்கும் உரியவர், யாவருக்கும் உரியவர். சரி, இந்த இயேசுனுடைய பிறப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம் என்ன? What is the right kind of response that you and I should give for the birth of Jesus? இயேசுனுடைய பிறப்பிற்கு நாம் கொடுக்கக்கூடிய the right response, நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம் என்ன? 3 காரியங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஆராதனை, நம்பர் 2 அர்ப்பணம், நம்பர் 3 அறிவிப்பு. The right response that we can give for the birth of Jesus is devotion. Number 2 dedication. Number 3 declaration. ஆராதனை, அர்ப்பணம், அறிவித்தல். Devotion, dedication, declaration. இயேசுனுடைய பிறப்பிற்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம், the right response that we could give.
யூத ஜனங்களுக்காக இயேசு வந்த பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஆராதிக்கவில்லை, அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை சிலுவையிலே அடித்தார்கள். They gave a wrong response. But what is the right response that we can give for this Jesus, who is the Son of God, who came to die for us? நமக்காக மரிக்க வந்த அந்த இயேசு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு தியாக பலியாக வந்த இயேசு, பாவம் செய்யாதவராக வாழ்ந்தாலும் மனிதனுடைய பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரிக்க வந்த அந்த இயேசு, அவருடைய அந்த தியாக அன்புக்கு, அவருடைய அந்த தியாக ஈகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம் என்ன? What is the right response that we can give for this birth of Jesus? Number 1, ஆராதனை, டிவோஷன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். Matthew 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். That's it. That is the right response. அவரை பணிந்து கொள்ள வந்தோம். 11ஆம் வசனம். அப்படி வந்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, பிள்ளையை மட்டும் காணவில்லை, கவனிங்க, அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு பிள்ளையையும் கண்டு. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை பணிந்து கொண்டு, பிள்ளையை மட்டும்தான் பணிந்து கொண்டார்கள் சாஸ்திரிகள், தாயாரை பணிந்து கொள்ளவில்லை. They saw the mother and the child, but they worshipped only the child. People of God, listen. Mary, mother of Jesus, is not to be worshipped. She had a natural birth like you and me, and she had a natural death like you and me. நீங்களும் நானும் ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறோம். அல்லது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பிறந்து மரிக்கிறது போல மரியாளும் பிறந்து மரித்தார்கள். பட் பிரைஸ் காட், அவர்கள் வாழ்நாளிலே இயேசுவை கற்பந்தரித்து சூப்பர் நேச்சுரலா பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். பட் she is not God. She is a chosen vessel of God. தேவன் எப்படி பலரை பயன்படுத்தினாரோ அதே போல தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் மரியாள். நல்லா கவனிங்க, 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, they worshipped the child and not Mary. People of God, listen. Bible is very clear. We must worship only God and His only sent Son Jesus. God the Father and the one whom He sent. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவை தான் சாஷ்டாங்கமாய் வந்து பணிந்து கொண்டார்கள். The right response that you can give for Jesus' birth is to fall prostrate before Him and bow before Him and worship Him. இந்த இயேசு யார்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். He is the eternal Father. ஆமென். அவர் நித்திய பிதா. அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, the first response is worship. டிவோஷன், ஆராதனை. இரண்டாவது அர்ப்பணம், டெடிகேஷன். இயேசு பூமியிலே வாழ்ந்த பொழுது இயேசுவை அநேகர் பின்பற்றினார்கள். அநேகரை அவர் அழைத்தார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஃபாலோ மீ என்று அவர் சொன்னார். discipleship, சீஷத்துவம். அவர் நமக்கு குருநாதர். அவர் சென்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவர் என்னை பின்பற்றுங்கள், நான் சிலுவையை சுமந்தது போல நீங்களும் சிலுவையிலே அனுதினம் அறையப்பட வேண்டும், நீங்கள் உங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும், நான் பாடுபட்டது போல நீங்களும் பாடுபட வேண்டும், என்னுடைய பாதையிலே நீங்களும் கடந்து வர வேண்டும். சில காரியங்களை நான் உங்களுக்கு பிராயச்சித்த பலியானேன். I was a substitutionary death. உங்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன். பட் ஆனா நீங்கள் என்னோடு கூட the co-death, அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க வரணும், நீங்களும் உங்களுடைய சிலுவையை சுமக்கணும் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவை பின்பற்றும் பொழுது உண்டாகிறதான சவால்கள் உண்டு. அது சீஷத்துவ பாதையிலே நமக்கு வருகிறதான சவால்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். Even today the followers of Jesus get persecuted. The world will persecute the followers of Jesus. It happened then and it happens now and it will happen in the future. டெடிகேஷன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் இயேசு பின்பற்றுவேன் என்ற ஒரு தீர்மானம். ரைட் ரெஸ்பான்ஸ் டு தி பர்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய பிறப்புக்கும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம் என்ன? முதலாவது அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், டிவோஷன். இரண்டாவது டெடிகேஷன். டெடிகேட் யுவர் லைஃப் டு ஃபாலோ ஹிம். நம்பர் 3, மூன்றாவது அறிவிப்பு. இயேசு இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த காரியத்தை, உங்களுக்காக நான் திறந்த இந்த புதிய வழியை, தேவ சமூகத்திற்கு வரக்கூடிய உன்னத பாக்கியத்தை நீங்கள் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும். Go and say this, go and proclaim this to everyone என்று இயேசு சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று இயேசு சொன்னார். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 1:16, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், இதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. In the glorious message of the birth of Jesus is for the whole world, and it is a message that saves people from eternal death, and therefore we are called to proclaim this news to the world that is lost without Jesus. இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம். இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் இயேசுனுடைய பிறப்புக்கு கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. How is your worship towards God?
தேவனை ஆராதிக்கிற காரியம் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்கிறீங்களா அல்லது வார நாட்கள் எல்லாம் ஆராதிக்கிறீங்களா? அர்ப்பணம் எப்படி இருக்கிறது? அவரை பின்பற்றுகிற காரியம் எப்படி இருக்கிறது? அவரை குறித்ததான காரியத்தை, பிறருக்கு அறிவிக்கிற காரியத்தை குறித்து நான் கேள்வி கேட்கிறேன். எப்படி இருக்கிறது? How is your witness life? Your devotion, your dedication and the declaration. இயேசுனுடைய பிறப்பை குறித்து நீங்களும் நானும் சரியான மாறுத்தரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். என்னென்ன கொண்டு வந்தார்கள்? அவர்கள் பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகிய காரியங்களை கொண்டு வந்தார்கள். அதை சற்று நீங்கள் ஆழ்ந்து படித்து பார்த்தால் வெரி வெரி பவர்ஃபுல். 3 பொருட்கள். தங்கம், அது ராஜரீகத்தை குறிக்கிறது. இயேசு ஒரு ராஜரீக நபர்தான். அதை அங்கீகரிக்கிற வகையிலே அவர் திரும்பி வரும்பொழுது அவர் ராஜாவாக வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார். அவர் முதலாவது வரும்பொழுது அவர் நமக்கு ரட்சகராக வந்தார். பட் இஸ் கோயிங் டு கம் பேக் as a ruler, as a king. அதை வெளிப்படுத்துகிற அளவிற்கு தங்கத்தை கொண்டு வந்தார்கள். தங்கம் ராஜரீகத்தை காட்டுகிறது. 2வது தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்பது ஒரு ஆசாரியன் அந்த அந்த பலிபீடத்துல செய்கிற ஒரு காரியம் இல்லையா? இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு ஆசாரியனாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக வந்தார். தூபவர்க்கம். 3வது வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? செத்து போன பிறகு அவர்களுக்கு அந்த வெள்ளைப்போளத்தை பூசிதான் அந்த டெட் பாடியை ரேப் பண்ணுவாங்க. இந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்தவர்கள், இந்த 3 பொருட்களை கொண்டு வந்தார்கள். பொன், தூபவர்க்கம், அப்புறம் வெள்ளைப்போளம். இது எனக்கு எதை குறிக்கிறது என்றால் தீர்க்க தரிசன வெளிப்பாடு இயேசுவை குறித்து. When you worship Jesus, you must worship with the prophetic revelation of who he is. அவரை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு உடையவர்களாக இருந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். சாஸ்திரிகள் வந்து அப்படித்தான் பணிந்து கொண்டார்கள். ஆராதனை, டெடிகேஷன். இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல, ஒரு சவால் நிறைந்த காரியம்தான். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தர வாழ்க்கை அல்ல. வரப்போகிற வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நீடூழி வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு ப்ரொபேஷன் லைஃப் தான் இந்த லைஃப். இதில் அவரை பின்பற்றுவதற்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் நித்தியத்திலே நல்ல பலனை நாம் அனுபவிக்கலாம். 3வது அறிவிப்பு. இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்லி, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லப்பட்டது போல இயேசுவின் அன்பை பிறருக்கும் சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. once again wishing you all a blessed Christmas, but let it not just be remembering the historical Christmas. Let it not just be a cultural Christmas. If you are someone who is part of that cultural Christmas gang, or let it not just be a commercial Christmas. Let it be a personal Christmas. Once again, open your heart. கண்களை மூடுவோமா எல்லாரும்? ஒரு நிமிஷம். இதுவரை நீங்கள் இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்த அனுபவம் இல்லை என்றால், if you have not given your heart to Jesus as of today, இன்று வரை நீங்கள் ஒரு முறையும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், I will make my heart a Bethlehem, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் வந்து ஆட்கொள்ளும், என் இருதயத்தை பெத்லஹேமாக மாற்றுகிறேன், இங்கே வந்து நீர் அவதரித்து விடும், லார்ட் பி born in my heart, என்னுடைய இருதயத்திலே வந்து பிறந்தருளும், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், என் லைஃப்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றம் வேண்டும். I open my heart, come into my heart Jesus, come into my life என்று அழைக்க முடியுமா?
ஏற்கனவே அழைத்திருந்தவர்கள் அவர் சும்மா ஒரு தங்கி இருக்கிறவராக இருக்கிறாரா அல்லது ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரா? Is he just a resident or a president in your life? Let him take that preeminent place. Allow him to rule over your life. Allow him to reign over your life. உங்க வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்யட்டும், அனுமதி கொடுங்கள். Thank you Jesus. ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. எங்களோடு நீர் இடைப்பட்டீர். எல்லாரும் கண்களை மூடி அப்படி கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இதுவரை இயேசுவுக்கு உள்ளத்திலே இடம் கொடுக்காதவர்கள் இயேசுவை உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள். இயேசுவை ஆளுகை செய்ய அனுமதிக்காதவர்கள் இயேசுவை ஆளுகை செய்யும் என்று சொல்லுங்கள். Father, thank you. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மையினாலே எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you once again. Blessed Christmas. May the Lord bless you in the year to come and the years to come. வருகிற ஆண்டிலும் வரப்போகிற ஆண்டுகளிலும் கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பட் உள்ளத்திலே இடம் கொடுத்துருங்க. அவரையே ஆளுகை செய்ய விட்டுருங்க. அவரையே பறைசாற்றுங்க. நாம் இயேசுவுக்கு சரியான மாறுத்தரம் கொடுப்போம். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை இப்பொழுது பாடுவோம். கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். உங்களுக்கு ஒருவேளை ஏழைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், you want to be part of what we are doing, you can contribute to us as we do help the poor quite a bit. Amen. So இப்பொழுது ஆன்லைன் ஆஃபரிங் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸு ஜிபே நம்பர் நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்லது அதே வாட்ஸ்அப் எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்க டு கெட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஓவர் டு சிஸ்டர் பியூலா கார்த்திக். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அந்த குமாரன் பாலகனாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை சேர்ந்து போற்றுவோம். ஆமென். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த பாடடையும் உடல் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடல் நாடி அதிகாலையில் பாலனை
சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனம் சொல்கிறது. அந்த பெரிய ஒளியாய் வந்த இயேசு, அந்த கொடுக்கப்பட்ட இயேசுவை நாம் போற்றோம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களை நீக்கவே பிறந்த ஒரு இயேசு. எல்லா மனிதனும் இந்த உலகத்திலே வாழதான் பிறப்பார், ஆனால் இயேசு மாத்திரமே மரிக்க பிறந்த தெய்வம். ஆமென். நல்ல தெய்வம். மரண இருளின் நேரத்திலே குடியிருக்கிறவர்களே ஆண்டவர் வெளிச்சம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கிறிஸ்து அவர். ஆமென். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடு நாடி அதிகாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே, அந்த முன்னனை முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே, அந்த முன்னனை முன்னிலை நின்றே. நம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நம் காட்சியை கண்டிட நாமே வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். இந்த விந்தை காட்சியை பாரி, தேவதேவனே மனிதனாய் தோன்றி. இந்த விந்தை காட்சியை பாரி, தேவதேவனே மனிதனாய் தோன்றி. மண்ணில் தவழ்ந்திட அவதரித்தாரே, மன்னன் இயேசுவை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடை கோடிலை நாடி தேவ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். Praise the Lord. Wonderful. ஆமென். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல செய்தி, நல்ல ஜெப நேரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மத்தியானம் நமக்கு ஆஸ் யூஷுவல் லைவ் ப்ரோக்ராம் இருக்கும். கலந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஈவினிங் நமக்கு ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இருக்கும், அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஆஸ் யூ நோ, மே த லார்ட் bless you. ஜோமணி முடிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருக்கட்டும்.
தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். டெய்லி மிரக்கல்னால எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து மகிழப்படும். நீரும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.